முக்கிய செய்தி. ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் தாவேக தலைவர் விஜய் அரை மணி நேரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மக்கள் பவனில் ஆளுநர் அர்லேக்கர், தாவேக தலைவர் விஜய் சுமார் அரை மணி நேரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க உரிமை கோரிய தாவேக தலைவர் விஜயுடன் ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோரி தாவேக தலைவர் விஜய் 113 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் வழங்கிய நிலையில் இந்த ஆலோசனையானது அரை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிற நிலையில் தற்போது சென்னை மக்கள் பவனில் ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் தாவேக தலைவர் விஜய் அரை மணி நேரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆட்சி அமைக்க உரிமை கோரி தாவேக தலைவர் விஜய் கடிதம் கொடுத்திருக்கிற நிலையில் தற்போது இந்த ஆலோசனையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி அமைக்க உரிமை கோரி தாவேக தலைவர் விஜய் 113 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் வழங்கிய நிலையில் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தற்போது ஆளுநர் விஜய் இடையே அரை மணி நேரமாக ஆலோசனை நடைபெற்று வருகிற நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர்களை நேரில் சந்தித்து அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசி வருகிறார். அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலுக்காக அவர் நேரில் சந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் மரியாதை செய்திருக்கிறார். அவருக்கு சால்வை அணிவித்து அவருக்கு தஞ்சை பெரிய கோபுரம் போன்ற நினைவு பரிசை வழங்கி அவரை வரவேற்றிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. ஏனெனில் தமிழக வரலாற்றில் அதிமுக திமுகவுக்கு அடுத்ததாக போட்டியிட்டு தமிழக மக்களுடைய பெருவாரியான இடங்களை வெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எனக்கூடிய கட்சி ஒரு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலுக்கு சென்றிருக்கிறார்கள். 1967க்கு பிறகு 2026 தான் அதிமுக திமுக தவிர்த்த மற்றொரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில ஒரு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த உரிமை கோரலுக்கான நிகழ்வு தற்பொழுது ஆளுநர் மாளிகை நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வுல மேலும் இந்த நிகழ்வை எதிர்பார்ப்புடன் சுவாரஸ்யமாக அரசியல் களத்தில் வைத்திருப்பது இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணிக்கை பெரும்பான்மை எண்ணிக்கையாக இல்லாததான். அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுடன் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை கேட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஆளுநர் அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது அரை மணி நேரத்தையும் கடந்த ஒரு சந்திப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தங்கள் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை விவரமாக விளக்கி ஆளுநரிடம் அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அவகாசத்தை கோரி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தை பார்க்க முடிகிறது. இந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் முன்னணி தலைவர்கள் சேர்ந்து கொடுத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அண்மையில தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்த செங்கோட்டையனர் இணைந்ததற்கு பிறகாக அவர் அந்த கட்சியில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வகித்திருந்தார். ஒருங்கிணைந்த அளவில் குங்குமண்டலத்துடைய ஒருங்கிணைப்பாளராகவும் அவர் இருந்தார். அதே நேரத்தில் அவருக்கு முக்கியமான பொறுப்பை இந்த கட்சி கொடுத்தவர்கள் அவர் இந்த தேர்தல் பணியில் முன்னின்று செய்திருந்தார். அதே போன்று இந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும், அதே போன்று சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன், அதே போன்று கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் ரிட்டையர்ட் ஐஆர்எஸ் அவர்கள் உள்ளிட்டவர்களும் விஜய் அவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலின் பொழுது ஆளுநர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய ஆளுநர் தற்பொழுது பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய சூழலில் அவர் கேரளாவில் தான் முழுநேர ஆளுநராக பணியாற்றியிருக்கிறார். அவர் தற்பொழுது இன்றைய தினம் தான் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அவர் நேற்றைய தினமே வருவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இன்றைய தினம் தான் அவர் வந்திருக்கிறார். இந்த சந்திப்பு தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு வெளியே செல்கிறார். அவர் செல்லக்கூடிய எந்த நேரத்திலும் அவர் வருவதை அறிந்து ஆளுநர் மாளிகை வெளியே கூடியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் விசிலடித்து அவருக்கு ஆரவாரம் செய்து அவருக்கு உற்சாகமாக தங்களுடைய வரவேற்பை காட்டக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அதன் ஏற்றவாறு விஜய் அவர்கள் தனது காரில் இப்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமாக ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பது இன்னும் இன்றைய தினம் தெரிய வந்துவிடும். அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்பது இன்றைய தினமே தெரிய வந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கான அதிகாரம் என்பது பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் இருக்கிறது. ஒருவேளை பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் ஒரு தேர்தலில் கிடைக்கப்படாத சூழல்ல அதிகப்படியான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆளுநரும் அந்த வகையில் தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றக்கூடிய கட்சியை ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு கொடுப்பார். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் அந்த உரிமை கோரி ஆளுநர் மாளிகையில் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு சட்டமன்ற எண்ணிக்கை அது மட்டுமின்றி மற்ற கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு கடிதம் உள்ளிட்டவற்றை தெரிவித்து மேலும் தங்களுக்கான இந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான கால அவகாசத்தையும் கோரியிருக்கிறார்கள். இதன் மீது தமிழக பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் என்ன முடிவை எடுக்கிறார் என்பது இன்றைய தினம் தெரிய வந்துவிடும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய வகையில கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் அவர் சட்டமன்றத்தை கூட்டி முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை
அவர் நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் கோரலாம். இது ஆளுநருடைய தனி அதிகாரத்துக்கு உட்பட்ட அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உட்பட்டது என்பதனால் அவருடைய முடிவு இன்றைய தினம் தெரிந்துவிடும். ஏனெனில் அவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்துதான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். ஒருவேளை அவர் ஆட்சி அமைப்ப முன்னாடி, அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கோரினால் அதற்கான பணிகளும் அதற்கான அவகாசம் பொறுத்து தமிழக வெற்றி கழகம் செயல்பட வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக சட்டமன்றத்துக்குள்ளாக நிரூபித்தால் போதும் என ஆளுநர் கூறினால் அவர்கள் நாளை தினம் பொறுப்பேற்றுக் கொண்டு வழக்கமாக அவர்கள் மற்ற கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு கடிதத்தின் மூலமாக அதனுடைய பரிசீலனையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலை ஏற்று அவர்கள் சட்டமன்றத்தில் அதனுடைய அவகாசத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்ளலாம். இவ்வாறான இருவேறு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவின் பொறுத்துதான் தமிழக வெற்றி கழகம் செயல்பட முடியும் என்பதனால் அவர்கள் செயல்படுவதற்கு ஆளுநருடைய முடிவு இன்றைய தினமே அவசியமாகிறது. எனவே ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தாமல் இன்றைய தினமே தன்னுடைய பதிலை கூறிவிடுவார் என்ற தகவலும் ஆளுநர் மாளிகையில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.